வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கெஸ்ட்டு நிறைய பேர் வராங்க, நிறைய சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 மிளகு, 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மல்லி, 4-5 பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ வேலை ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாவும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதுல 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். சும்மா ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்த அளவுக்கு ஸ்லோவாகவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, தண்ணியில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா அதை மசிச்சு விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாவும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால கலருக்காக 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் துருவி சேர்க்கல, சில்லா சேர்க்குறீங்கன்னா ஒரு 4-5 விசில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கலாம். மிக்சியை நல்லா அலசி அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இட்லி தோசையோட நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.